everyone, welcome to Shiksha class. UGC NET June 2025 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அடுத்து என்ன, நம்ம எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளோட கொஸ்டின் பேப்பர் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை கொடுப்பாங்க. அதோட சேர்த்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, தற்காலிகமான ஆன்சர் கீ கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஆன்சர் கீழே ஏதாவது பிழை இருந்தால் சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் அவகாசம் கொடுப்பாங்க. கூடவே நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கீ, அதோட கட் ஆஃப் ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் ரெஸ்பான்ஸ் ஷீட் இருக்கும். அதாவது நம்ம ஒரு பேரும் எழுதின அந்த கொஸ்டின் பேப்பர், அதற்கு நம்ம என்ன ஆன்சர் சூஸ் பண்ணினோம் அப்படிங்கிற ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே தோராயமாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கொஸ்டினுக்கும் கொஸ்டின் ஐடி கொடுத்துருப்பாங்க. கூடவே நம்ம என்ன ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பப்ளிஷ் பண்ணின உடனேவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எக்ஸாம் நடந்து முடிந்து அடுத்த ஒரு வாரத்திலையோ இல்லை 10 நாட்களுக்குள்ளதாகவோ நமக்கு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ளே நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் சில நாட்கள் மட்டும்தான் இது வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இந்த 2-3 நாட்களுக்குள்ளே இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ மட்டும்தான் உங்களுடைய ஆன்சர் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இதற்கு அடுத்ததாக நம்மளோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதாவது தற்காலிகமான ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் கீயை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வெப்சைட்டில் இருக்கிற ஆன்சர் கீயவும் ஒரு கொஸ்டின் ஐடி நம்பரோட ஒப்பிட்டு எத்தனை கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், நமக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். உடனே நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஒருவேளை நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டாக இருக்குது இல்லை அவங்க கொடுத்துருக்க ஆன்சரில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஐடியிலையும் நம்ம போய் சேலஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேலஞ்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ப்ரூஃபும் சப்மிட் பண்ணி சேலஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் இவங்க கால அவகாசம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு ஜூலை 14, 15 ஆகிய தேதிகள் ஆகிடும். ஸோ இதற்கு அடுத்து ஒரு 10 நாள் அவகாசம் எடுத்துக்கிட்டு, ஸோ ஜூலை கடைசி வாரத்தில் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் கீ, கட் ஆஃப், ரிசல்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து அவங்க வெப்சைட்டில் ரொம்ப அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீ என்ன, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃப், இதெல்லாமே ஜூலை 30ஆம் தேதிக்குள்ளே நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் நம்ம ஒரு முறையும் பண்ணக்கூடிய எக்ஸாம் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வரும், எதர் நீங்கள் பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்கு மட்டும் குவாலிஃபை ஆயிருக்கீங்கன்னு வரும், அல்லது பிஹெச்டிக்கும் அண்ட் ஆல்சோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் குவாலிஃபை ஆயிருக்கீங்கன்னு வரும், அல்லது ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்கன்னு வரும். ஸோ நல்லபடியாக நம்மளோட ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி ஜூலை லாஸ்ட் வீக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணானா என்ன பண்ணுறது? நோ வரிஸ். இந்த எக்ஸாம் ஒரு பேசிக் குவாலிஃபைங் எக்ஸாம் தான், அடிப்படையான ஒரு தகுதி தேர்வு தான். வருடத்திற்கு 2 முறை இந்த எக்ஸாம் நடக்கும், ஜூன் மாதம், டிசம்பர் மாதம். அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 2025 யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம சிக்ஷா கிளாஸில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர் ரெஸ்பான்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணும் பொழுது என்னென்ன கொஸ்டின்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் படித்த கான்செப்ட்லேயே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பத்தலை அப்படின்னு அர்த்தம். இல்லை புது டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா சிலபஸை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணலை, எங்கேயோ கேப் விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் அது தவிர நீங்கள் ஒரு 20-30 கேள்விகள் ஆன்சர் பண்ணவே டைம் இல்லை, அதனால நான் ரிசல்ட் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றலைன்னு அர்த்தம். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ரிசல்ட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய டாப் 5 மிஸ்டேக்ஸ் என்னென்னு தெளிவாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சிக்ஷா கிளாஸில் நான் சொன்ன மாதிரி யூஜிசி நெட் டிசம்பர் 2025க்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நியூ பேட்ச் டெய்லி இன்ட்ராக்டிவ் கிளாஸஸாக இருக்கும். ஸோ இது ஒரு லைவ் கிளாஸஸ், ஃபேக்கல்ட்டியோட நீங்கள் உங்களோட டவுட்ஸை இன்ஸ்டண்ட்டாக உடனே சால்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கிளாஸில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தரவாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஒரு டாப்பிக்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் 6 month லைவ் கோர்ஸ் அண்ட் 1 year வேலிடிட்டி இருக்கும். விச் மீன்ஸ் இந்த எல்லா லைவ் கிளாஸஸோட ரெக்கார்டிங் செஷன்ஸும் உங்களோட மொபைல் ஆப்பில் நம்ம கொடுத்துடுவோம். அண்ட் கிளாஸஸ் ரொம்ப யதார்த்தமாக இதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியமில் இருக்கும். both பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இங்கிலீஷ், தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கால் பண்ணி உடனே உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கோங்க. நியூ பேட்ச் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல்.